ரந்தா பஞ்சாங் தீர்வையற்ற மண்டல பகுதியில் சுங்கத்துறை மேற்கொண்ட நடவடிக்கையில் 1.4 மில்லியன் ரிங்கேட் மதிப்புடைய கஞ்சாவை பறிமுதல் செய்தது. அந்த பகுதியில் மே 27ஆம் தேதி கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட ஷூட்கேஸ் ஒன்றில் 14.398 கிலோவிற்கும் அதிகமான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதாக கிளாந்தான் சுங்கத்துறை இயக்குனர் வான் ஜமால் அப்துல் சலாம் வான்லாங் தெரிவித்தார். அந்த பேக்கில் கஞ்சா பூக்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் 10 வெளிப்படையான பிளாஸ்டிக் பேக்கெட்டுகள் இருப்பது சோதனையில் தெரிய வந்ததாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறினார். அதே இடத்தில் மற்றொரு பையை எடுத்து சென்ற தாய்லாந்து நாட்டவரும் சோதனை செய்யப்பட்டார். முதற்கட்ட விசாரணையில் சந்தேக நபர் சுங்கைகுலோ வழியாக கடத்தல் பாதையை பயன்படுத்தி ஒரு சட்டவிரோத தளம் வழியாக நாட்டிற்குள் நுழைந்து தீர்வையற்ற மண்டலம் வழியாக வெளியேறியது தெரிய வந்தது. 1952ஆம் ஆண்டின் அபாயகரமான போதைப்பொருள் சட்டத்தின் 39B பிரிவின் கீழ் இந்த விவகாரம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இத்தகைய கடத்தல் நடவடிக்கைகள் நாட்டிற்கு வருமான இழப்பை ஏற்படுத்துவதோடு தேசிய பாதுகாப்பு மற்றும் பொது நல்வாழ்விற்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக வான் ஜமால் மேலும் கூறினார். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.